வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. தலைப்பு: பூஜ்ஜியமும் பூஜ்ஜியரும். நாள் பிப்ரவரி 23. பூஜ்ஜியம். முழு எண் ஒன்று இருக்குமானால் அது பூஜ்ஜியம் ஒன்றுதான். ஏனென்றால் மற்ற எண்ணெல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிக்கும், ஒரு பக்கம் முடியும். உருவம் கோணல் மாணலாக இருக்கும். ஒன்று என்ற எண்ணை எடுத்துக்கொண்டீர்களானால் அதற்கு மேல் முனை, கீழ் முனை என்று இரண்டு இருக்கின்றன. இரண்டு என்ற எண்ணை எடுத்துக்கொண்டீர்களானால் முன்முனை இருக்கிறது, பின்முனை இருக்கிறது. மற்ற எண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வளைகின்றன. 3, 4, 5, 6, 7, 8, 9 என்று எல்லா எண்களும் கோணல் மாணலாக இருக்கின்றன. ஆனால் பூஜ்ஜியத்தை எடுத்து பாருங்கள், அதாவது 0. அது எங்கே தொடங்குகிறதோ அங்கே போய்தான் முடிகிறது. பூஜ்ஜியம்தான் முழுமையான எண். மற்ற எண்களுக்கு மதிப்பு வைத்திருக்கிறோம். பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு ஒன்றுமில்லை என நினைக்கின்றோம். ஆனால் அதுவா ஒன்றுமில்லை? 1 என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். பூஜ்ஜியத்தை பின்னால் இந்த ஒன்றையும் வையுங்கள். இப்போது அதன் மதிப்பு 10. பூஜ்ஜியமோ ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாததை மதித்து அதற்கு பின்னால் ஒன்றை வைத்தால் அதன் மதிப்பு 10 ஆகிவிட்டது. பூஜ்ஜியத்திற்கு ஒன்றுமே இல்லாத போதும் பூஜ்ஜியத்தை அலட்சியப்படுத்தி ஒன்றை முன்னால் போட்டால் ஒன்றின் மதிப்பு 10ல் 1, அதாவது 0.1, 0.1. அதுபோன்றே இறைவன் நிறைவானவன், தனக்கென்று தனி மதிப்பு இல்லாதவன். யார் அவனை சேர்ந்தார்களோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவன். யார் அவனை அலட்சியம் செய்து ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்கள் 10ல் 1ஆக ஆகிவிடுவார்கள். இறைநிலையை மதிப்பவர்கள் அந்த இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள். இறைநிலையை உணர்ந்து அதை மதிப்பவர்களை பூஜ்ஜியர்கள் என்பார்கள். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க